1.3 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க? நம்ம 8th ஒன் பார்க்கலாம். 1.07 இன்டு 0.1. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1.07 இன்டு 0.1, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஒரே ஒரு டிஜிட் தானே இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை 1/10 எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1.07/10. இப்போ டெசிமல் எந்த பக்கம் மூவ் ஆகும்? டிவிஷன்னா டெசிமல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரே ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ இங்க இருக்க டெசிமல் இங்க வரும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.107, அதாவது 0.107. ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். கிளியர். நெக்ஸ்ட் 9th ஒன் பார்க்கலாம். இது 2.08 இன்டூ 10. ஸோ 10னா எத்தனை? ஒரே ஒரு ஜீரோ இருக்கு. பாயிண்ட் எந்த பக்கம் ஜம்ப் ஆகும்? மல்டிப்ளிகேஷன்னா பாயிண்ட் எந்த பக்கம் ஜம்ப் ஆகும்? இந்த பக்கம் ஜம்ப் ஆகும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.8. ரைட். இந்த பக்கம் வந்தா பாயிண்ட் இங்க வந்தா என்ன வரும்? 20.8. இங்க என்ன வரும்? 0.107. நெக்ஸ்ட் 10th ஒன். A frog jumps 5.3 cm in one jump. The distance traveled by frog in 10 jumps. So 10th ஒன் பார்த்தோம்னா 5.3 10 jumps கொடுத்துருக்காங்களா, மல்டிப்ளைட் பை 10 அப்படின்னு போடணும். அப்போ இங்க எத்தனை இருக்கு? 1க்கு அப்புறம் ஒரே ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். கிளியர். டிவிஷன்னா என்ன பக்கம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. மல்டிப்ளிகேஷனா ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53. இந்த பாயிண்ட் இங்க வந்துடும். அப்புறம் 0. ஸோ ஆன்சர் இஸ் 53.0 சென்டிமீட்டர்.